உங்கள் நான் அப்படின்னு இனிமேல் நீங்கள் யாரும் கமல் சார் சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு குவிட் பண்ணிட்டு போகிறாரு. இது பயங்கரமான பிரேக்கிங் நியூஸுங்க. நேற்று ட்விட்டரில் அவரே வந்து ட்வீட் போட்டிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி இவ்வளோ நாள் இருந்தேன், எல்லோரும் மக்கள் வீட்டுக்கும் டைரெக்டாக போய் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பட் இனிமேல் இதனால் வந்து இது கலந்துக்க முடியாது. ஸோ தற்காலிகமாக நான் விலகிறேன்னு சொல்கிறாரு. இது தற்காலிகமாக இல்லை நிரந்தரமாக நமக்கு தெரியாது. அதே மாதிரி விஜய் டிவி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் எவ்வளோ ஃபேமஸ் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்க வந்து உலகம் ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் இருக்காங்க. எஸ்பெஷலி பெண்கள் வந்து அவ்வளோ பயங்கரமாக பார்ப்பாங்க, சண்டை கூட போடுவாங்க. அது ஒரு விஷயம், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை வந்து அவர் குவிட் பண்ணுறது மிகப்பெரிய லாஸ் தான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இவருக்காகவே பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு நிகழ்ச்சின்னா வந்து அப்படி இருக்கும் டிஆர்பி ரேட்லாம். ஸோ தலைவன் வந்து அப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார். உங்களுக்கே தெரியும் கமல் சாரோட நாலேஜ் எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இதை குவிட் பண்ணுறாருன்னா, அஃப்கோர்ஸ் அவருக்கு நிறைய அரசியல் கமிட்மெண்ட்டு, சினிமா கமிட்மெண்ட்டு நிறையா இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, லாஸ்ட் சீசன் வந்து பயங்கர டாக்ஸிசிட்டிங்க. அஃப்கோர்ஸ் அதை பார்த்து அவர் விலகிறான்னு சொல்ல, அவர் எவ்வளோ பார்க்காத எவ்வளோ விஷயமா எவ்வளோ பேர் பண்ணியிருப்பான். அவருக்கு தெரியும் அவரோட உயரம், அவரோட டேலண்ட்டு. ஓகேங்களா, வானத்தை பார்த்து நாய் குலைக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி நிறைய நாய்கள் வந்து குலைச்சிது போன சீசன். எஸ்பெஷலி வந்து இந்த பிரதீப்னு ஒரு கண்டஸ்டன் தான் தெரியுமா. அவன் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அது காரணம் வந்து கமல் சார் தான். இவர் ஜஸ்ட்டு ஆங்கர், அதை அவனுங்க புரிஞ்சிக்கவே இல்லை. பைத்தியக்கார கூட்டம் அவனுக்கு என்ன நினச்சாங்கன்னா, இவர் வந்து தடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணி ட்விட்டர்லாம் அவ்வளோ அப்யூஸ் சொன்ன மாட்டீங்க. லேடிஸ், ஆண்கள் பண்ண மாட்ட பெண்கள் வந்து அவ்வளோ அப்யூஸ். கமல் சாரை வந்து அவ்வளோ டேக் பண்ணி இன்னில அவர் நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக இந்தியன் 2 படத்தை வரைக்கும் அப்யூஸ் பண்ணுற சில லேடிஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரி தரங்கெட்ட இந்த கீழ்த்தனமான இவனுங்ககிட்டலாம் நம்ம உலக நாயகன் வந்து திட்டுவாங்கணும். எதுக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட பணமே தேவையில்லை. ஸோ அவர் விலகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போது இந்த இடத்துக்கு வேறு யார் வர போகிறா? ஏற்கனவே சிம்பு ஒரு சீசன் பண்ணியிருப்பார். இப்போது சிம்பு வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி வரவும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி நிறையா இருக்காங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன் வரலாம், அர்ஜுன் வரலாம். அந்த மாதிரி பல பேர்கள் போயிட்டுருக்குங்க. யார் ஆனால் வரப்போகிறான்னு தெரில. இன்னும் சில பேர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பார்த்திபன் வரலான்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் ஃபுல் ஃபெட்ஜாக நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த டிசிஷன் வந்து இப்போது டிசிஷனாக இருக்காது. ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருப்பார். இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அக்டோபர்லேருந்து பிக் பாஸ் ஆரம்பிக்க போது அடுத்த சீசன். ஸோ இது பயங்கரமான இம்பேக்டாக இருக்கும். பட் எனக்கு கமல் பிடிச்சவர், கமலோட ஃபேன் கூட சொல்லலாம். வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அடுத்து வரவங்களும் அஃப்கோர்ஸ் இந்த கேவலமான திட்டம் வாங்கணும். ஏன்னா இதுங்களுக்குலாம் டைம் இருக்காது. பிக் பாஸ் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கலாம், ஓகே. பட் ஆனால் இதை வந்து டாக்ஸிக் ஆக்கி சண்டை போட்டு பர்சனலாக்கி அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவனே வந்து பல வாய்ப்பு இல்லாமல் ஒரு செகண்டு தேர்ட் ரேட் ஆளுக்கு தான் வராங்க. ஓகேவா. அவனுங்களுக்கு நீ ஃபேனாக அவன் யாருன்னு கூட தெரியாது அவனுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வர வரைக்கும். வந்ததுக்கப்புறம் ஃபேன் ஆகி அப்புறம் வந்து கமல் மாதிரி இவ்வளோ பேர் ஆளை கலாய்க்கிறதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு சிம்பு மாதிரி வந்தாலும் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். சில பேர் சூரியன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிம்புலாம் அவர் வந்து சீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொலைட்டாக தான் நடந்துக்கிட்டார். பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சிம்பு வந்தால் கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்லா வாங்கி விட்ருவார். இவனுங்க யார் வந்தாலும் அப்யூஸ் பண்ண தான் போகிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதுங்க அதான் சொன்னல, நாய் வந்து கத்திட்டு தான் இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. பட் கண்டிப்பாக அது வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, இல்லை இதையே வந்து கண்டஸ்டன்ட் மாதிரி சர்ப்ரைஸாக வச்சுக்க போகிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இதாங்க ஹாட் நியூஸு. ஈவன் இந்த நிகழ்ச்சி வந்துச்சு இப்போ இவர் குவிட் பண்ணுறான்னு சொன்னாங்க தெரியுமா. அப்போ கூட வந்து அந்த பிரதீப் ஃபேன்ஸ், எஸ்பெஷலி பிரதீப் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பிரதீப் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அந்த விக்ரான் ஃபேன்ஸ் பழைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவனுங்களாம் வந்துட்டு இவரை டேக் பண்ணி நல்ல விஷயம்டா, சூப்பர்ரா, போயிட்டியா, வெரி குட்ரா, கர்மாடா. கர்மாவா, அவருக்கு நிறைய வேலை இருக்குடா. இதெல்லாம் ஒரு பொட்டி வேலை ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தார். இப்போ அதோட பெரிய படம் நடிக்கிறாரு, அரசியல் வேலைகள் இருக்குது, அதனால் போயிட்டார். நீ உட்காந்து வேலை வெட்டிலாம் பிக் பாஸ் பார்க்க போகிற அப்படி சொல்லிட்டு இனிமேல் அவனை வந்து பேசலை. அது பிக் பாஸ் ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கு எல்லோரும் திட்டுறேன் நான். ஏன்னா இவனுங்களை வந்து அடியில் கமல் போகலாம், ஆனால் என்ன மாதிரி ஆட்கள் இருக்காங்க இன்னும் இருக்கும் உங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு. சரி வை கைஸ், இதுதான் நியூஸு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யார் உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் ஆகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.